பொட்டாசியம் கிரியேட்டினினை விட மிகவும் ஆபத்தானது மற்றும் சிலருக்கு இது பற்றி தெரியும். அதனால்தான் இன்று நான் டாக்டர் புரு தவன் பொட்டாசியம் என்பது என்ன என்பது பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் உங்களுக்கு வழிகாட்டுவதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குரோனிக் கிட்னி டிசீஸ் நோயாளிகளுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் அடிப்படைகளில் இருந்து தொடங்குகிறது. பொட்டாசியம் என்பது இயற்கையான செயல்முறையின் மூலம் உடலால் உற்பத்தி செய்யப்படாத ஒரு கனிமமாகும். இதன் பொருள், ஒரு நபர் வெளிப்புற காரணிகளின் உதவியுடன் மட்டுமே பொட்டாசியம் அளவை கட்டுப்படுத்த முடியும். நமது உடலின் நரம்பு மற்றும் தசைகளின் செயல்பாட்டிற்கு உதவுவதால் இந்த தாதுப்பொருளின் அளவை எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அவசியமாகிறது. அதை இன்னும் எளிமையாக்குகிறேன். ஒரு நபரின் உடலில் பொட்டாசியம் அளவுகள் சாதாரணமாக இருந்தால், உடலை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருக்க தசைகள் வழக்கமான சக்தியை பெறும். நேர்மாறாக, அதே அளவுகள் இயல்பானதாக இல்லாவிட்டால், அது குமட்டல், பலவீனம் மற்றும் மெதுவான துடிப்பு வீதத்திற்கு வழிவகுக்கும். கிரியேட்டினின் அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில், சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் பொட்டாசியம் அளவுகள் அதிகரித்து வருவது மிகவும் ஆபத்தானது என்று கூறுவது தவறாகாது. நம் எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நொடியும் இரத்தத்தை செலுத்துவதற்கு நம் இதயம் பொறுப்பு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே பொட்டாசியம் அளவுகள் அதிகமாக இருந்தால், அது நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது இறுதியில் மாரடைப்புக்கு வழிவகுக்கும். ஆனால் நமது கிட்னி ஒரு தனிநபரின் உடலில் பொட்டாசியம் அதிகரித்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பின் வடிவ உறுப்பின் சிறிய அளவில் செல்ல வேண்டாம், ஏனெனில் இது உங்களை உயிருடன் வைத்திருக்க மிக முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்றாகும். நம் உடலை ஒரு வீடாக நினைக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு காலையிலும் அதை சுத்தம் செய்வது அவசியம். இப்போது நமது உடலும் அதே செயலை செய்வதால், கிட்னி குவிந்து கிடக்கும் அனைத்து கழிவுப் பொருட்களையும் சுத்தப்படுத்தும் பொறுப்பாகும். எனவே, இந்த உறுப்பு சரியாகச் செயல்படுவது மிகவும் முக்கியமானது. இதனால் ஒரு நபரின் உடலில் இருந்து அனைத்து கழிவுகளையும் அது தொடர்ந்து வெளியேற்றும். கிட்னி மற்றும் பொட்டாசியம் இடையே உள்ள தொடர்பு மிகவும் நேரடியானது. என்னை விவரிக்க விடு. சிறுநீரக செயல்பாடு குறைவதால் பொட்டாசியம் அளவுகள் அதிகரிக்க வழிவகுக்கும், ஏனெனில் கழிவுப் பொருட்கள் தொடர்ந்து மற்றும் இயல்பான முறையில் வெளியேற்றப்படாது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் தங்கள் உடலில் உள்ள பொட்டாசியம் அளவை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது நேரடியாக நிறைய உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் உடலில் உற்பத்தியாகும் கிரியேட்டினின் மற்றும் யூரியா போலல்லாமல், பொட்டாசியம் நாம் உண்ணும் உணவில் இருந்து நேரடியாக வருகிறது. அதனால்தான் குரோனிக் கிட்னி டிசீஸ் நோயாளிகள் அனைவருக்கும் பொட்டாசியம் குறைவான உணவுப் பொருட்களை மட்டுமே உட்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன். நிலைகள். ஆனால் அனைவரும் எதை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது தொந்தரவாக இருக்கும். நான் ஏன் மீண்டும் இங்கே இருக்கிறேன்? எல்லா வழிகளிலும் உங்களுக்கு உதவ. பொட்டாசியம் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க, ஒரு நபர் சாப்பிட வேண்டிய அனைத்து உணவுப் பொருட்களையும் விரைவாக பார்க்கவும், அதே நேரத்தில் தவிர்க்கவும். நான் எப்பொழுதும் கடைபிடிக்கிறேன் மற்றும் என் நோயாளிகளுக்கு அறிவுறுத்தும் ஒரு தனிப்பட்ட விதி என்னவென்றால், பழுப்பு ரொட்டி, பச்சை இலை காய்கறிகளான ஸ்பினிச், பேர்வெட், பேனுபிரேக், மஸ்டர்ட், கோரியண்டர், மின்ட் லாய்க், பட்டேட்டோ, ஸ்வீட் பட்டேட்டோ, பீட் ரூட், தாரோ ரூட். சிறுநீரக செயலிழந்த நோயாளி சாப்பிடுவதற்கு பாதுகாப்பான உணவுப் பொருட்களுக்கு வருதல். செடிகள் அல்லது கொடிகளில் வளரும் அனைத்து காய்கறிகளும் கியூகம்பர், போட்டல் டோர், பிட்டர் டோர், ஓக்ரா முற்றிலும் பாதுகாப்பானவை. பழங்களை பொறுத்தவரை, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் அவற்றில் சில உங்கள் பொட்டாசியம் அளவை அதிகரிக்கலாம். பனானாஸ், கீவி, ஐவோகாடோஸ், டிரை ஃப்ரூட், டேட்ஸ் குறிப்பிட்ட சிட்ரஸ் பழங்களுடன் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இவற்றுக்கு பதிலாக ஐப்பல்ஸ், பப்பாயா, குவாவா, எதிரோட்டியை போன்ற பழங்களை குறைந்த அளவில் சாப்பிடலாம், அதாவது தோராயமாக ஒரு கப். நான் எப்போதும் என் நோயாளிகளை பின்பற்றச் சொல்லும் மற்றொரு விதி, பொட்டாசியம் அளவை அதிகரிக்க நேரடியாக பங்களிக்கும் என்பதால், எந்த வகையான சாறுகளையும் உட்கொள்ளக்கூடாது. இதற்கு பின்னால் உள்ள தர்க்கம் மிகவும் நேரடியானது.
எடுத்துக்காட்டாக, ஒரு நபர் குரோனிக் கிட்னி டிசீஸ் அவதிப்படும்போது ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸை உட்கொண்டால், அந்த ஒரு கிளாஸை பெற கிட்டத்தட்ட 3 முதல் 4 ஆப்பிள்கள் பதப்படுத்தப்படுவதால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். தர்க்கரீதியாகச் சொன்னால், சிறுநீரக செயலிழந்த நோயாளி அந்த 4 ஆப்பிள்களில் உள்ள அனைத்து பொட்டாசியம் உட்கொண்டு அந்த ஒரு கிளாஸில் இருக்கும் இறுதியில் பொட்டாசியம் அளவை அதிக வரம்பிற்கு தள்ளுவார். இதனுடன் பொட்டாசியம் நிறைந்துள்ள வேறு சில பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முதலில் சோடியம் சோல் இரத்த அழுத்த அளவை கட்டுக்குள் வைத்திருக்க பொதுவாக உட்கொள்ளப்படுகிறது. ஆனால் நோயாளி அறியாமல் உட்கொள்ளும் உப்பில் சோடியம் அளவு குறைவாக இருக்க 15% அதிகமாக பொட்டாசியம் சேர்க்கப்படுகிறது என்பது மக்களுக்கு தெரியாது. இரண்டாவதாக, சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு ஜர்கேனை எல்லா நேரங்களிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் மிகவும் பரிந்துரைக்கிறேன். ஆப்பிள் தர்க்கத்தை இங்கேயும் பயன்படுத்துவோம். கரும்புகளை பதப்படுத்துவதன் மூலம் வெல்லம் பெறப்படுகிறது. கரும்புகளின் செறிவூட்டப்பட்ட பதிப்பில் பொட்டாசியம் பெரிய அளவில் இருக்கும். எனவே ஒரு சிறிய துண்டை கொண்டிருப்பது கூட இறுதியில் பொட்டாசியம் அளவுகளை அதிக எண்ணிக்கையில் அதிகரிக்க வழிவகுக்கும். அதற்கு பதிலாக சிறுநீரக செயலிழந்த நோயாளி ஏதேனும் இனிப்பு சாப்பிட விரும்பும் போதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை மாற்றாக பயன்படுத்தலாம். என்னைப் பொறுத்தவரை, குரோனிக் கிட்னி டிசீஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து எனது வழிமுறைகளை கவனமாக பின்பற்றினால் பொட்டாசியம் அளவை குறைப்பது மிகவும் சாத்தியமாகும். இந்த விதிகள் அனைத்தையும் பின்பற்றினாலும் பொட்டாசியம் அளவுகள் குறையவில்லை என்பதை நீங்கள் பார்த்தால், தெரிந்த லீச்சிங் பற்றி பேச விரும்புகிறேன். லீச்சிங் என்பது ஒரு செயல்முறையாகும். இதன் மூலம் நாம் உட்கொள்ள வேண்டிய உணவில் இருந்து பொட்டாசியம் அகற்ற முடியும். இது எவ்வளவு நிம்மதியாகவும் நன்றாகவும் இருந்தாலும், சீக்கிரடி நோயாளிகளுக்கு இதை ஒரு வழக்கமான பழக்கமாக ஏற்றுக்கொள்ள நான் இன்னும் அறிவுறுத்த மாட்டேன். ஆனால் ஏன்? லீச்சிங் செயல்முறை உங்கள் பொட்டாசியம் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க எளிதான வழி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மெதுவாகவும் சீராகவும், உடலின் மற்ற பயனுள்ள தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உறிஞ்சப்பட்டு பல குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். இது மிகவும் ஆரோக்கியமான விருப்பமாக இல்லை. ஆனால் ஒரு தனி நபர் செயல்முறையை மேற்கொள்ள விரும்பினால், கசிவு செயல்முறை எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் விளக்குவது எனது கடமை. உருளைக்கிழங்கை இங்கே உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்கிறேன். அதிக பொட்டாசியம் மற்றும் பூமியில் உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கிய உணவு. நான் அடிக்கடி என் நோயாளிகள் எல்லா நேரங்களிலும் அதை முற்றிலும் தவிர்ப்பது எவ்வளவு கடினமானது என்று புகார் செய்வதை பார்க்கிறேன். எனவே, சிறப்பாகச் செயல்படும் என்று நான் நம்பும் செயல்முறையானது, வெற்றிகரமான லீச்சிங் செயல்முறைக்கு ஒரு தனிநபர் பின்பற்ற வேண்டிய 3 எளிய படிகளை கொண்டுள்ளது. முதல் படி, காய்கறியை முழுவதுமாக உரிக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் அதை தோராயமாக 1 அங்குல சிறிய கியூப்ஸாக வெட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக, செயல்முறை முடிவடைய காய்கறியை சுமார் 4 முதல் 5 மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊறவைக்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய அனைத்து உணவுப் பொருட்களுடன் இமயமலை மற்றும் கடல் உப்புகளையும் குறிப்பிட விரும்புகிறேன். இவை இரண்டும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பொட்டாசியம் அளவுகள் அதிகமாக இருந்தால் சாதாரண உப்புக்கு மாறுவது எனது ஆலோசனை. எனவே இதையெல்லாம் நாம் சுருக்கமாகச் சொன்னால், குரோனிக் கிட்னி டிசீஸ் பாதிக்கப்பட்ட எந்தவொரு நோயாளியும் பொட்டாசியம் செறிவு அதிக அளவு கொண்ட எந்த உணவையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வது பாதுகாப்பானது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் வழங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் உங்களிடம் இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதை எங்கள் கருத்து பிரிவில் கேட்கலாம். மேலும் எனது குழு அதை தீர்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும்.